2013ஆம் ஆண்டு மீண்டும் வழக்கு தொடர்ந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் 5 நீதிபதிகள் கொண்ட அந்த உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்றுக் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. மத்தியிலே காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த திமுகவும் சேர்ந்து அதற்கு சீராய்வு மனு போட்டார்கள். சீராய்வு மனு என்றால் மீண்டும் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கு தொடுத்தார்கள். அப்பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்கிறார், நீட் தேர்வுக்கு உச்ச நீதிமன்றத்தில் விலக்கு பெற்றுவிட்டோம், இந்த சீராய்வு மனுவை போட வேண்டாம் என்று சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ரிவிஷன் பெட்டிஷன் போடும் பொழுதே சொல்லுகிறார், அதற்கு பெட்டிஷன் போட வேண்டாம் என்று சொல்லி அதை கேட்காமல் காங்கிரசும் திமுகவும் மத்தியில் கூட்டணியில் ஆட்சியில் இருந்த பொழுது அது மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருகிறது. ரிவிஷன் பெஞ்சில் ரிவிஷன் போட்டு வழக்கு வருகிறது. அப்பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்காக சீனியர் வழக்கறிஞர்களை வைத்து வாதாடும் பொழுது அந்த உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுகிறார். டெல்லியில நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த IAS அதிகாரிகள் எல்லாம் டெல்லியிலே முகாமிட்டு வாதாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை விசாரித்த நீதிபதிகள் அதை ரத்து செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மார்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தவுடன் 1 வருடத்திற்காவது தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்க வேண்டும் என்று கேட்டு பெற்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதன் பிறகு அம்மா அவர்கள் மறைந்து விட்டார். எடப்பாடியார் முதலமைச்சராக வருகிறார். அதன் பிறகு சுகாதாரத்துறை அமைச்சரும் நம்முடைய சுகாதாரத்துறை செயலாளர் IAS அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் எல்லாம் டெல்லியில முகாமிட்டு மீண்டும் 2 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்க வேண்டும் என்று வாதாடி கொண்டிருந்த நேரத்தில் மத்தியில உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி இந்தியாவிற்கு நீட் தேர்வு வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் காங்கிரஸ் கட்சியில மத்திய அமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் என்பதை தமிழக மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். நளினி சிதம்பரம் வாதாடுகிறார். உச்சநீதிமன்றத்தில் வாதாடி மீண்டும் நீட் தேர்வு வேண்டும் என்று வாதாடி அந்த தீர்ப்பை பெறுகிறார். உச்சநீதிமன்றமும் நீட் தேர்வு இருக்கும் என்று ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. ஆனால் அதற்கு இதுவரை அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் இன்று முதலமைச்சராக இருக்கிறார் ப. சிதம்பரத்தினுடைய மனைவி அந்த நீட் தேர்வு நளினி சிதம்பரம் அவர்கள் வாதாடியை அந்த தீர்ப்பை பெற்றதை பற்றி இதுவரை முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கவில்லை. இதுவரை அதை பற்றி வாய் திறக்கவில்லை. ஆனால் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் சொல்லுகிறார், நீட் தேர்வில் மரணம் அடைந்தவர்களுக்கெல்லாம் கொரோனா காலம் இருந்தது. கொரோனா காலத்தில் இ-பாஸ் பெற்றுக்கொண்டுதான் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்த பொழுதெல்லாம் இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இ-பாஸ் பெறாமல் கூட அந்த இறந்த மாணவர்களுடைய வீடுகளுக்கு சென்று ஆறுதல் கூறி வந்தார்கள். ஆனால் இந்த நீட் தேர்வுக்கு அனிதா என்ற ஒரு மாணவியை வைத்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க செய்தவர்கள் யார் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர்களுக்கு நிதி உதவி செய்தது யார் என்பதும் தெரியும். ஒரு புறம் அனிதாவை வைத்து நீட் தேர்வுக்கு விலக்க வேண்டும் என்று வழக்கு போடுகிறார்கள். இன்னொரு புறம் ப. சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரத்தை வைத்து நீட் தேர்வு வேண்டும் என்று தூண்டிவிடுகிறார்கள். இதுதான் இந்த திமுக அரசினுடைய சாதனை என்பதை நீங்க மாணவ செல்வங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். தொட்டில் அனிதா என்ற ஒரு மாணவி இறந்து விட்டார். நீட் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை, மருத்துவம் படிக்க முடியவில்லை என்று தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டார். அந்த அனிதாவினுடைய மரணத்தை வைத்து உலக அரசியல் செய்தது இந்த விடியா திமுக அரசு. அனிதாவுடைய மரணத்தை வைத்து வருடக்கணக்கில் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் தேர்தல் நேரத்தில் சொல்லுகிறார். அவருக்கு துணையாக இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார். அவருக்கு துணையாக சகோதரி முதலமைச்சருடைய சகோதரி கனிமொழி சொல்லுகிறார். இந்த குடும்பமே ஊராக சென்று திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் வேளை நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று
பிரச்சாரம் செய்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார்கள். 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 4 ஆண்டுகளை கடந்து விட்டது. 4 ஆண்டுகள் 2 மாதம் முடிந்து விட்டது. ஆனால் இன்று வரை அந்த நீட் தேர்வை பற்றி கேட்டால் ரகசியம் தெரியும் என்று சொன்னார். உதயநிதி சொல்லுகிறார், நீட் தேர்வுக்கு விலக்கு பெறுவது என்பது பற்றி ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். அந்த ரகசியம் என்னவென்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்கிறார். ரகசியம் என்று சொன்னால் ஒரு இடத்திலே சொன்னார், ஒரு இடத்திற்கு முன்னர் ஒரு இடத்திலே ரகசியம் என்ன சொல்வார் என்று நானெல்லாம் கூட எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கும்மி அடிச்ச ரகசியம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டா சேர்ந்து கோரிக்கை வைக்கிறத ரகசியமா? இந்த ரகசியத்தை இதுவரை சொல்லாமல் இருந்தார். அந்த ரகசியம் என்னவென்று இப்பொழுது தெரிந்துவிட்டது. அதன் பிறகு 2024 பாராளுமன்ற தேர்தல் போது சொல்லுகிறார்கள், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்திருப்போம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் கேட்கிறோம், தேர்தல் நேரத்தில் மாணவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்களா? ஏனென்றால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததே பொய்யை மட்டும் நம்பித்தான். பொய்யை சொல்லிய ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு இப்பொழுதும் இன்று வரை மாணவ சமுதாயத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. மாணவ சமுதாயத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்காமல் கூட ஓடி சென்று அந்த இறந்த மாணவர்களுடைய வீடுகளுக்கு சென்று ஆறுதல் சொன்ன உதயநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இன்று இதுவரை 4 ஆண்டுகளில் 22 மாணவ செல்வங்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். இதுவரை அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லவில்லை. இதுவரை ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாத ஒரு அவல நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது. ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல ஊடகங்கள், அனிதாவுடைய மரணத்தை ஊடகங்கள் 24 மணி நேரமும் ஒளிபரப்பி ஏதோ பெரிய இமாலய குற்றம் நடந்தது போல ஒரு சித்தரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மாணவி வழக்கு போட திமுக, அந்த மாணவி வழக்கில் வெற்றி அடையாமல் இருப்பதற்கு பார்த்து கொண்டவர்கள் திமுக காரர்கள். அதனால் இந்த மாணவி மனமுடைந்து தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டார். அதையெல்லாம் அரசியல் செய்த இந்த விடியா திமுக அரசு இந்த 4 ஆண்டு காலமாக 22 மாணவ செல்வங்களுடைய உயிரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையோடு சொல்லாத ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுதும் சொல்லுகிறார்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லி. மத்தியில் அமைச்சராக சொல்லுகிறார். எதிர்கட்சியாக இருந்த பொழுது எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ராசா சொல்லுகிறார், எல்லாம் ஆராய்ந்து பார்த்து விட்டோம், நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, அதற்கு என்ன மயிருக்கு தீர்மானம் போட்டேன்னு கேட்டார். வாட்ஸ்அப்ல இருக்குது, என்ன மயிருக்கு தீர்மானம் போட்டேன்னு கேட்டார். இப்பொழுது உங்களுடைய கட்சியை சார்ந்த கையாளாகாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவர் கூட இப்பொழுதும் தீர்மானம் போட்டு அனுப்பி கொண்டிருக்கிறார். இதே கேள்வியை நீங்கள் ஸ்டாலினிடத்தில் கேட்க முடியுமா? கேட்பதற்கு இந்த ராசாவுக்கு துணிச்சல் இருக்கிறதா? அதையெல்லாம் வாய்க்கு வந்ததையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திமுகவினர் இந்த மாணவ சமுதாயத்தை மீண்டும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட சென்ற வாரம் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்தார். ஏனென்று சொன்னால் இந்த விடியா திமுக அரசு விடியும் என்று சொல்லி வாக்களித்த மக்களுக்கு, மாணவ சமுதாயத்திற்கும் தொடர்ந்து துரோகங்களையும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளாது என்று சொன்னார். அதற்கு ஏதேதோ விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவுடைய அரசு 5.5 ஆண்டு காலம், 4.5 ஆண்டு காலம் எடப்பாடியாருடைய ஆட்சி. 10 ஆண்டுகளில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் 7 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். 7 மருத்துவக் கல்லூரிகள், இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி 2 சேர்த்து 7 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திலே கொண்டு வந்தார். அதன் பிறகு சரித்திர சாதனையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டில இந்திய துணைக்கண்டத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத சரித்திர சாதனையாக 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். மொத்தம் 18 மருத்துவக் கல்லூரிகளை 10 ஆண்டுகளிலே கொண்டு வந்து இந்திய துணைக்கண்டத்தில் மருத்துவத்துறையில புரட்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த மாணவ சமுதாயங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது.
4 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் இதுவரை ஒரு மருத்துவ கல்லூரி கூட கொண்டு வர கையாலாகாத ஒரு முதலமைச்சர் இன்று வாய்களிய நீட் தேர்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நீட் தேர்வு வந்துவிட்டது. ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மாணவர்களுடைய மருத்துவம் படிப்பு கனவு வீணாக கூடாது என்று சொல்லி அப்பொழுது நானும் அந்த அமைச்சரவையில் இருந்தேன். அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது. அமைச்சரவை கூட்டத்தில் அந்த எடப்பாடியார் சொல்லுகிறார், கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய மருத்துவம் கனவை நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ சீட்டுகளில் 7.5% உள்ஒதுக்கீடை கொண்டு வந்து சரித்திர சாதனை படைத்தவர் எடப்பாடியார். எந்த மாநிலத்திலும் இல்லை. இதற்கு முன்னர் நுழைவுத் தேர்வு இருந்த பொழுது வருடத்திற்கு வெறும் 6 பேர் மருத்துவம் படித்தார்கள். இன்று வருடத்திற்கு 600 மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அன்னை தமிழகம், புரட்சி தலைவி அம்மாவின் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த தமிழகத்தில் ஆட்சி காலத்தில் நடந்த சரித்திர சாதனை என்பதை எல்லாம் மாணவ செல்வங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 18 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது மட்டுமல்ல, வருடத்திற்கு 600 மாணவர்கள் மருத்துவம் பயில்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு சொந்தக்காரர் எடப்பாடியார். அது மட்டுமல்ல, அவருடைய கல்லூரி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என்று ஒரு உத்தரவை பெற்றவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதே திமுக காரன் இந்த வேலை செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், காதலியே கேட்க முடியாது. ஆனால் ஒரு அமைதி புரட்சியாக தமிழகத்தில் அத்தனை மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது மட்டுமல்ல, 7.5% உள்ஒதுக்கீடை கொண்டு வந்து அவர்களுக்கு மருத்துவம் படிக்கின்ற அந்த கல்லூரி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார். ஆனால் இன்று மாணவர்களை ஏமாற்றி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய விடியா திமுக அரசு இதுவரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகம் எல்லாம் இனிமேல் எடுபடாது. இந்த முதலை கண்ணீர் நீலி கண்ணீர் எல்லாம் இனிமேல் தமிழக மக்கள் மத்தியில் எடுபடாது. இந்த அரசு விடியா திமுக அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது. எதிலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை. இந்த அவல நிலை நீங்க வேண்டும் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த திமுக ஆட்சிக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்க வேண்டும் என்று எடப்பாடியார் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் மனதில் வைத்து இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த முதலமைச்சருக்கும் சரி, துணை முதலமைச்சருக்கும் சரி, ஆட்சியில் இருக்கக்கூடிய அங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யாருக்கும் எவனுக்கும் நீட் மருத்துவ மாணவர்களை பற்றி பேசுவதற்கு, நீட் தேர்வை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அதை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது திமுக காரனுக்கு. ஏனென்று சொன்னார், மாணவ சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த விடியா திமுக அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த மாணவ அமைப்பின் மூலமாக, மாணவனின் மூலமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் இருக்கக்கூடிய விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் காதிலையும், இன்று துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி காதிலையும் ஒலிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை உரத்த குரலிலே நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க, அப்படி பார்க்கலாம். அந்த அட்டையில நல்லா தூக்கி பிடிங்க. வெரி குட். இன்னும் கொஞ்சம் தூக்கி நில்லுங்களா? ஏன் இவ்வளவு கும்பலா நிக்கிறீங்க? அப்படி இல்ல, நமக்காக தான் சூரியனே மறைஞ்சிருச்சு, அமைதியா இருக்கு. அண்ணன் எடப்பாடியார் அவருடைய மேலான உத்தரவுக்கு இணங்க தமிழகத்தில் ஒரு மாணவர்களுடைய கனவை பொய்யாக்குகின்ற வகையில் நீட் தேர்வு ரத்து என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இதுவரை மாணவ சமுதாயத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விடியா திமுக அரசினுடைய இந்த செயலை கண்டித்து இந்த நீட் தேர்வில் தோல்வி பயத்தாலும் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் தன் இன்னுயிரை மாய்த்து கொண்ட மாணவ செல்வங்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து கழக ரீதியிலான மாவட்ட தலைநகரங்களில்
இந்த விடியா திமுக அரசை கண்டித்தோம். இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று கூறியோம். நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சரவணன் அவர்களே அவருடைய ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 2009 முதல் 2013 வரை இன்றைய சூழ்நிலையிலே மருத்துவத்திற்கு நுழைவுத் தேர்வை ரத்து செய்து நீட் தேர்வு என்ற நுழைவுத் தேர்வை அறிமுகம் செய்தது. அப்பொழுது மத்தியிலே சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த பக்கத்து மாவட்டத்தை சார்ந்த நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த காந்தி செல்வன் சுகாதாரத்துறையினுடைய இணையமைச்சராக இருந்தார். பாராளுமன்றத்தில் நீட் தேர்வை அறிமுகம் செய்தது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காந்தி செல்வன். 2009-13 ஆட்சி காலத்தில் நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நீட் தேர்வு மாணவ சமுதாயத்திற்கு எதிரானது, ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மருத்துவம் படிக்கின்ற கனவு பலிக்காது என்று சொல்லி அந்த நீட் தேர்வை கடுமையாக எதிர்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பாரத பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து மாணவர்களுக்காக கடிதம் கொடுத்து கடுமையாக எதிர்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல கடிதம் அம்மா அவர்கள் அந்த உச்ச நீதிமன்றத்தில் 2012ஆம் ஆண்டு நுழைவுத் தேர்வு அந்தந்த மாநிலங்களினுடைய கல்வி முறைக்கு ஏற்ப விடிய அரசே ஸ்டாலின் அரசே, விடிய அரசே ஸ்டாலின் அரசே, என்ன ஆச்சு என்ன ஆச்சு நீட் ரகசியம் என்ன ஆச்சு, நீட் ரகசியம் என்ன ஆச்சு, என்ன ஆச்சு நீட் ரகசியம் என்ன ஆச்சு, நீட் ரகசியம் பொய் சொல்லிய திமுகவை கண்டிக்கிறோம். ஏமாற்றாதே மாணவர்களை இனியும் ஏமாற்றாதே மாணவர்களை இனியும் ஏமாற்றாதே. மாணவர்கள் உயிருக்கு பதில் சொல். மாணவர்கள் உயிருக்கு பதில் சொல். ஸ்டாலின் அரசே பதில் சொல். 4 வருஷம் ஓடி போச்சு. மறந்தாச்சு வெக்க மானத்தை மறந்தாச்சு. வெக்க மானத்தை மறந்தாச்சு. திறந்தாச்சு சூடு சுரணையை திறந்தாச்சு. மன்னிப்பு கேள் ஸ்டாலின் அரசே மன்னிப்பு கேள். என்ன ஆச்சு தீர்மானங்கள் என்ன ஆச்சு தீர்மானங்கள் என்ன ஆச்சு காணவில்லை கனிமொழியை காணவில்லை கனிமொழியை காணவில்லை தடுக்கவில்லை மாணவர் இறப்பை தடுக்கவில்லை மாணவர் இறப்பை தடுக்கவில்லை. 1 கோடி கையெழுத்து நாடகம் என்ன ஆச்சு? கண்டிக்கிறோம். அனைத்து கட்சி கூட்ட நாடகங்களை கண்டிக்கிறோம். அனைத்து கட்சி கூட்ட நாடகங்களை கண்டிக்கிறோம். ஏமாற்றாதே மக்களை இனியும் ஏமாற்றாதே மக்களை இனியும் ஏமாற்றாதே ஒப்புக்கொள் தோல்வியை ஒப்புக்கொள் தோல்வியை ஒப்புக்கொள் பதவி விலகு ஸ்டாலினே பதவி விலகு ஸ்டாலின் அரசே பதவி
தடுக்க வேண்டும். மாணவர்கள் இழப்பை தடுக்க வேண்டும். நல்லா தூக்கி பிடிங்க. தூக்கி பிடிக்கப்பா. நல்லா தூக்கி பிடிங்க. வெளுத்திரியில நல்லா தூக்கி பிடிங்க. வெளுத்திரியில அப்படியே மேல தூக்கி பிடிங்க. அப்படியே எல்லாரும் ஒரு நிமிஷம் மவுன அஞ்சலி செலுத்துங்க. எல்லாரும் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி. அந்த 20